ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ரயில்வே துறையில வந்து ஒரு ஜாப் அப்டேட் பத்தி பார்க்க போறோம். நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்னா ஜஸ்ட் நீங்க 10th படிச்சிருந்தா கூட போதும், நீங்க ஈஸியா அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் எந்த எக்ஸாமுமே கிடையாது, யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி அப்ளை பண்றது, அதுக்கப்புறம் என்னென்ன ரிசர்வேஷன் கோட்டாஸ் இருக்கு அப்படிங்கிறத இன் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நோட்டிபிகேஷன் ஃபார்முக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத வந்து கொஞ்சம் பிரீஃபா பார்த்தோம்னா, ஓகேங்களா? இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். அதுல நீங்க போனீங்கன்னா ஓப்பன் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 5 அப்படின்ட்டு 3 லெவல் இருக்கு. இந்த 3 லெவல் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம நோட்டிபிகேஷன்ல கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இல்லை ஃபுட்பால் மென் இதை வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்க. சப்போஸ் நீங்க ஃபுட்பால் மென் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணணும்னா நீங்க செலக்ட் பண்ணிட்டு இதுல வந்து எஸ் கொடுத்துட்டு சப்மிட் ப்ரொசீட் பண்ணுங்க. இதுல வந்து உங்க பர்சனல் இன்ஃபோ வந்து கேட்கும். உங்க நேம், ஃபாதர்ஸ் நேம், நேஷனாலிட்டி, ஜெண்டர், ரிலீஜியன், டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர், பேன் நம்பர் இதெல்லாமே கேட்கும். அதுக்கப்புறம் உங்க போட்டோகிராஃப் கேட்கும், சிக்னேச்சர் கேட்கும், தம்ப் இம்ப்ரெஷன் கேட்கும். இதெல்லாமே நீங்க வந்து கொடுத்துட்டு நீங்க அடுத்த டாபிக் ப்ரெஸ் பண்ணுங்க. கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இதெல்லாமே கேட்கும். ரெசிடென்ஷியல் பின்கோட், அட்ரஸ், டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாமே கேட்கும். இதை ஃபில் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன், 10th குவாலிஃபிகேஷன், டிப்ளமோ குவாலிஃபிகேஷன், அது என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதை மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்போர்ட்ஸ் டீடைல்ல உங்களுக்கு வந்து பிரைமரி, நீங்க ஆல்ரெடி ஃபுட்பால் மென்னா செலக்ட் பண்ணிட்டீங்க. உங்களோட பொசிஷன் என்னவோ அதை வந்து இங்க செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் நாம்ஸ் வந்து இங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா ஃபினான்ஷியல் இயர் அந்த இதை வந்து நீங்க அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? உங்களோட ப்ரூஃப் வந்து நீங்க அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி வச்சு நீங்க ஈஸியா அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? நம்ம இப்ப அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல போயிட்டு எப்படி அப்ளை பண்றது, என்னென்ன இது இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுதான் வந்து சென்னையோட இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி அவங்க ரிலீஸ் பண்ண அபிஷியல் நோட்டிபிகேஷன். மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் இவங்கதான் வந்து இந்த இதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ போஸ்ட் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இதுல வந்து டோட்டலா 4 டிஃப்ரெண்ட் போஸ்டிங்ஸ் வந்து அவங்க நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லெவல் 1 இந்த போஸ்டிங்ஸ் வந்து நீங்க 10th ஆர் ஐடிஐ பாஸ் பண்ணிருந்தாலே போதும் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டெக்னீஷியன் கிரேட் 3 இதுக்கு வந்து லெவல் 2 வந்து 10th பாஸ் பண்ணிருந்தாலே போதும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜூனியர் கிளர்க் இதுல வந்து லெவல் 2 இதுக்கு வந்து 12th ஸ்டேட் ஆர் 12th முடிச்சிருந்தா அதுக்கு ஈக்குவலண்டா முடிச்சிருந்தா போதும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் சீனியர் கிளர்க் வந்து லெவல் 5 இதுக்கு வந்து நீங்க டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கறது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க வந்து மினிமமா நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டினா நீங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் ஃபார் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து இந்த ஜாப் வேகன்சியை ஃபில் பண்றாங்க அப்படிங்கறது வந்து இந்தியன் ரயில்வே சார்பா வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து என்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 11th நவம்பர் இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்க வந்து 10th டிசம்பருக்குள்ளான நீங்க வந்து இந்த இதை வந்து நீங்க ஃபில் பண்ணணும். இது வந்து ஒரு ஆன்லைன் மோட் தான். ஸோ நீங்க யாராச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பே லெவல் 1ல இருந்து பே லெவல் 5 வரைக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்னென்ன ஸ்போர்ட்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து ஃபுட்பால் மென்ல நீங்க பொசிஷன் கோல் கீப்பர், டிஃபெண்டர், ஃபார்வர்ட், மிட்ஃபீல்டர் இந்த போஸ்டிங்லாம் நீங்க இருந்தீங்கன்னா நீங்க வந்து இத்தனை நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து கபடி உமனுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்ப வந்து லெஃப்ட் கவர், ரைட் கவர், லெஃப்ட் கார்னர், ரைட் கார்னர், ரைடர், ஆல்ரவுண்டர் இப்படின்னு சொல்லி டோட்டலா வந்து 15 போஸ்டிங்ஸ் வந்து இந்த செக்ஷனுக்கு வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது லெவல் 1 அந்த போஸ்டிங்ஸ் வந்து 15 பொசிஷன்ஸ் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து லெவல் 2 இந்த லெவல் 2க்கு வந்து நம்ம போய் பார்த்தோம்னா யார் அப்ளை பண்ணலாம்னா
பாஸ்கெட்பால் உமன், கபடி, வாலிபால், வாலிபால் உமன், வாலிபால் மென். இதுக்கு வந்து பாயிண்ட் கார்டு, பிவட், ஃபார்வர்ட், ஆல்ரவுண்டர், செட்டர், யூனிவர்சல் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா வந்து 8 போஸ்டிங்ஸ் வந்து அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. அடுத்து லெவல் 5. இந்த லெவல் 5க்கு அத்லெட்டிக்ஸ் உமன் ட்ரிபிள் ஜம்பா இருக்கணும், கிரிக்கெட் உமன், ஃபார் கிரிக்கெட் மென், பேட்ஸ்மேன். இதுக்கு வந்து டோட்டலா வந்து 2 போஸ்டிங்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. டோட்டலா வந்து 25 போஸ்டிங்ஸ் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்து அவங்க வந்து ஃபில் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்க வந்து no post is that exclusively reserved for SGSC. ஸோ இதுல வந்து என்னன்னா கேஷ் பேஸ் ரிசர்வேஷனே கிடையாது அப்படிங்கறது வந்து அவங்க டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஜஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருந்தாலே போதும், நீங்க வந்து ஈஸியா இந்த இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்க வந்து பாஸ்கெட் பால் உமனுக்கு வந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கறது வந்து அவங்க டீட்டெயில்டா இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிபிகேஷன் ஃபார்மை நீங்க டீட்டெயிலா படிச்சு பாருங்க. ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கும் ஒரு பொசிஷனுக்கும் என்னென்ன வந்து கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து அவங்க வந்து கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கறத உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்கு. ஓகேங்களா? இதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து சீனியர் கிளர்க், ஜூனியர் கிளர்க் அந்த இதுல வந்து நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப்பிங் ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. டைப் ரைட்டிங் வந்து 30 வேர்ட் பர் மினிட் இன் இங்கிலீஷ், 25 வேர்ட் பர் மினிட் மினிட்ஸ் இன் ஹிந்தி. இது வந்து நீங்க வந்து டைப் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஜுகேஷனல் போர்ட் செட்டப் பை இது வந்து என்னன்னா இது வந்து கவுன்சில் போர்ட் ஆஃப் ஸ்கூல் அண்ட் எஜுகேஷன். அதை வந்து இஸ் நாட் அ ரெகக்னைஸ்ட் ஒன் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போர்டை நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இதை வந்து வந்து ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 18 to 25 years இந்த இந்த டேட்டுக்குள்ளார அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ பாண்ட் பிட்வீன் 2000 to 2007 அவங்க மட்டும்தான் இந்த போஸ்டிங்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது, சாரி ஏஜ் லிமிட்டே கிடையாது. நீங்க வந்து ஸ்ட்ரிக்டா இந்த டேட்டுக்குள்ள பிறந்ததுன்னா மட்டும்தான் நீங்க வந்து இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் லெவல் 5 அந்த இதுக்கு வந்து கேட்டகரி என்னன்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு ஒலிம்பிக் கேமை ரெப்ரசென்ட் பண்ணிருக்கணும், சீனியர் கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கேட்டகரி பி. கேட்டகரி பில என்னன்னா அட்லீஸ்ட் 3rd பொசிஷன் இன் எனி ஆஃப் த கேட்டகரி. அதாவது வேர்ல்டு கப்ல ஜூனியர், யூத் ஆர் சீனியர் இந்த இதுல நீங்க 3rd பொசிஷனாவது வந்திருக்கணும். வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப் அதுல வந்து ஜூனியர் ஆர் சீனியர், ஏசியன் கேம்ல சீனியர், காமன்வெல்த் கேம்ஸ்ல சீனியர், யூத் ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கணும் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. இதுவே நம்ம லெவல் 2ல சொல்லி போய் பார்த்தோம்னா ரெப்ரசன்ட் த கண்ட்ரி இன் எனி ஆஃப் த கேட்டகரி. அதுல வந்து என்னென்ன கேட்டகரின்னு சொல்லி பார்த்தோம்னா வேர்ல்டு கப் சாம்பியன்ஷிப், ஏசியன் கேம்ஸ், காமன்வெல்த், அதுக்கப்புறம் யூத் ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது வந்து கேட்டகரி பில லெவல் 2ல கேட்டகரி பி. அடுத்தது கேட்டகரி சி. இதுல வந்து அட்லீஸ்ட் 3rd பொசிஷன். இதுல வந்து என்னென்ன ஈவெண்ட்ஸ் பார்த்தோம்னா காமன்வெல்த் சாம்பியன்ஷிப், ஏசியன் ஏசியன் சாம்பியன்ஷிப், சவுத் ஏசியன் ஃபெடரேஷன் கேம்ஸ், யூஎஸ்ஐசி, வேர்ல்ட் யூனிவர்சிட்டி கேம்ஸ் இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கணும். பார்ட்டிசிபேட் பண்ணி 3rd பொசிஷன் வாங்கியிருக்கணும். அட்லீஸ்ட் 3rd பொசிஷன் இன் சீனியர், யூத், ஜூனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப், அட்லீஸ்ட் 3rd பொசிஷன் இன் நேஷனல் கேம்ஸ் ரெகனைஸ்ட் அண்டர் AEJF of Indian Olympic Association, 3rd பொசிஷன் இன் ஆல் இந்தியா இன்டர் யூனிவர்சிட்டி சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் இன் ஃபெடரேஷன் கப் சாம்பியன்ஷிப் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து லெவல் 1 போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து கேட்டகரி சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெப்ரசன்டட் கண்ட்ரி இன் எனி ஆஃப் த கேட்டகரி சி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்ரெடி பார்த்த மாதிரி காமன்வெல்த் சாம்பியன்ஷிப், ஏசியன் சாம்பியன்ஷிப், சவுத் ஏசியன் ஃபெடரேஷன் கேம்ஸ், யூஎஸ்ஐசி சாம்பியன்ஷிப், அதுக்கப்புறம் வேர்ல்டு யூனிவர்சிட்டி கேம்ஸ் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அத்லெட்டிக்ஸ் என்னன்னா கோல்ட் வின்னர் இந்த ஓப்பன் நேஷனல் சாம்பியன்ஷிப் சீனியர், இன்டர் ஸ்டேட் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப், ஏசியன் சாம்பியன்ஷிப் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிரிக்கெட் மென்க்கு ரெப்ரசன்டட் இன் த மெயின் இந்தியன் சீனியர் டீம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் நீங்க ஒரு 2 டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுருந்தா போதும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டீம் இந்தியா ஏ ஆர் இந்தியா அண்டர் 19
அந்த டீம்ல வந்து நீங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்கணும் இந்தியாவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாஸ்கெட் பாலுக்கும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கபடி, வாலிபால் எல்லாத்துக்குமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிபிகேஷன் ஃபார்ம் நீங்க டீட்டெயிலா படிச்சு பாருங்க. உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில் ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? நீங்க வந்து அப்ளிகேஷன் போடும்போது என்னென்ன போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் பிரிண்டர், அதுக்கப்புறம் உங்க டேட் ஆஃப் பர்த் வந்து 10th 12th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் என்ன இருக்கோ அந்த அச்சீவ்மெண்ட் வந்து நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப், அதுக்கப்புறமேட்டு ரெசிப்ட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸோட அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம், எவ்வளவு அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் நாட்களை பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்னென்ன மெரிட் லிஸ்ட்ல வந்து எப்படி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அசஸ்மெண்ட், அதாவது உங்க ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டுக்கு 15 மார்க்ஸ், அதுக்கப்புறமேட்டு ஃபிட்னஸ், அதுக்கப்புறம் கேம் ஸ்கில், அப்சர்வேஷன், அதை பொறுத்து உங்களுக்கு வந்து 40 மார்க்ஸ், அப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு வந்து அவங்க வந்து 10 மார்க்ஸ், டோட்டலா வந்து 100 மார்க்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க வந்து லெவல் 5 அது அப்ளை பண்ணணும்னா நீங்க வந்து 100க்கு 70 வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெவல் 2 அப்படின்னா வந்து நீங்க 65 மார்க்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. லெவல் 1 அதுக்கு வந்து 60 மார்க்ஸ் வாங்கினா போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து இதுக்கு வந்து என்னன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து நீங்க அண்டர்கோ பண்ணணும், அவங்க ஃபிட்னஸ் செக் பண்றதுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபீஸ் வந்து எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம்னா 500 ருபீஸ் நீங்க கட்டணும். இதே வந்து நீங்க வந்து எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி அப்படி இருந்தீங்கன்னா நீங்க வந்து 250 மட்டும் கட்டினா போதும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து இப்ப வந்து இதுதான் வந்து இந்த ஜாப் பத்தி ஒரு குவிக் அப்டேட். வேற ஏதாவது வேணும்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க.